அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? லாவண்யா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அப்பையநாயக்கன்பட்டியில் சாய்நாத் என்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இன்று வழக்கம் போல் அந்த பட்டாசு ஆலையில் 50க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ரசாயன மூலப்பொருட்களில் ஏற்பட்ட உராய்வின் காரணமாக பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்தில் 4 அறைகள் முழுவதுமாக தரைமட்டமாகி சேதமடைந்திருக்கிறது. அந்த 4 அறைகளிலும் வேலை பார்த்துக் கொண்டிருந்த 6 தொழிலாளர்கள் விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். அதில் 2 பேரது உடல்கள், அதாவது உயிரிழந்த நிலையில் அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் 4 பேர் உள்ளே சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களது நிலை குறித்து தற்போது வரை முழுமையாக தெரியவில்லை. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்து தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தற்போது மீட்பு பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட சுமார் அந்த 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இந்த வெடி சத்தம் என்பது வெளியானதன் காரணமாக அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலையை பொறுத்தவரை 50க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்த நிலையில் தான் 6 பேர் விபத்தில் சிக்கியிருப்பதாக முதல்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறது. 2 பேரது உடல்கள் தற்போது வரை மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்ற தகவல் தான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. லாவண்யா, தொடர்ந்து மீட்பு பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தீயணைக்கக்கூடிய பணியிலும் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். லாவண்யா, அப்பையநாயக்கன்பட்டி பகுதியில் சாய்நாத் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 அறைகள் தரமட்டமாகி 2 உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.